ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 19, ட்ரூஸ்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ்ல நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து நாலேஜ், இந்த பிஸ்னஸை பத்திய நாலேஜ் நமக்கு தெரியணும். இந்த பிஸ்னஸ் பத்தி இன்டெப்தா நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி எதுவுமே தெரியாம குருட்டாம்போக்குல நம்ம சக்சஸ் பண்ணி மேலே போயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம இங்க சக்சஸ் பண்றவங்க, இன்கம் எடுக்கிறவங்கள பார்க்குறோம். அதே மாரி நம்மளும் இன்கம் எடுக்கணும்னு சேர்றோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எப்படி நடந்திருக்கு? இந்த பிசினஸ கத்துக்கணும். என்னென்னலாம் உள்ள இருக்கு? எப்படி பண்ணணும்? எப்படி அப்ரோச் பண்ணணும்? என்ன மாரி ரிஜெக்ஷன்ஸ் வரும்? அத எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? இந்த பிசினஸ் நேச்சர் எப்படி இருக்கும்? எப்படி ஃப்ளோ இருக்கும்? ஒவ்வொரு நாளும் இத எப்படி நம்ம பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே நம்ப வந்து ஆ சும்மா ரிசர்ச் பண்ணி, அத வந்து நம்ப பண்ணா தான் நம்மளும் இன்கம் எடுக்க முடியும். இங்க நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ வந்து இது ஒரு லாட்டரி டிக்கெட் மாரி, லாட்டரி டிக்கெட் இப்படி வாங்கி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த லாட்டரி குலுக்கல் அன்னைக்கு வந்து நம்ம பேர் வந்துச்சுன்னா, நம்ம எடுத்த நம்பர், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற நம்பர் வந்துச்சுன்னா வின்னு. இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. ஓகேவா? லாட்டரி டிக்கெட் இப்ப நம்ம நாட்டுல, நம்ம ஸ்டேட்ல வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும், அது எப்படி வந்து அந்த நேச்சர் என்ன? நம்ம ஒரு ரூ. 100க்கு ஒரு சீட் வாங்குறோம் அப்படின்னா, விழுந்தா 1,00,00,000. ஓகேவா? ஆனா போனா வந்து வெறும் ரூ. 100 தான். அப்படிங்கிறதுனால அத வந்து வாங்குறாங்க. இப்ப அதே மாரி தான் வந்து வெஸ்டேஜ் நெனச்சுக்கிறாங்க. ஃப்ரீ ஐடி தான். ஃப்ரீ ஐடி தான். வீட்டுக்கு தேவையான பொருள தான் பர்ச்சேஸ் பண்றோம். ஃப்ரீ ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியும் போட்டுர்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? பர்ச்சேஸும் பண்ணிர்றேன். அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாம அப்படியே வெயிட் பண்றாங்க. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கழிச்சு, ஓகே நமக்கு எதுவும் வராது, நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு அவங்க வேலை செய்யாம நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க உணராம, ஓகே நமக்கு இதுல இன்கம் வரல, வராது. ஒரு லாட்டரி டிக்கெட் மாரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுவா ஏதாவது நடக்கும். ஓகே. என்னமோ இங்க இங்க சம்பாதிக்கிறவங்கலாம் ஐடி போட்ட உடனே அவங்களுக்கு லாட்டரி டிக்கெட் மாரி அதுவா டீம் டெவலப் ஆகிட்ட மாரியும், உங்களுக்கு நடக்காத மாரியும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அப்படி நெனச்சுக்கிறாங்க. அப்படிதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு. அவங்களோட எதிர்பார்ப்பே அப்படித்தான் இருக்கு. ஒரு 10,000 20,000 மந்த்லி இன்கம்ல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வேலை செய்றோம். ஒவ்வொரு நாளும் வந்து ஆஃபீஸ்க்கு போறோம். அங்க ஃபேக்டரிக்கு போறோம். அங்க என்ன ஒரு வேலைக்கோ அந்த வேலைக்கு நம்ம போறோம். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்றோம். ஒவ்வொரு நாளும் கரெக்ட்டா போயிரும். மாசம் ஃபுல்லா எல்லா நாளும் வேலை செய்றோம். எவ்வளவுக்கு? ஒரு ரூ. 20,000 சம்பளத்துக்கு. பட் ஆனா வந்து ஒரு 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 வருமான வாய்ப்பு, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு இப்படி வேலை செஞ்சா இதுல கிடைக்கும். பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும். லட்சங்கள்ல இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்ம எஃபோர்ட் நம்ம போட மாட்டேங்கிறோம். வேலை செஞ்சு வரமாட்டேங்குது அப்படின்னு இங்க எதுவுமே இல்லைங்க. வேலையே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப வேலை நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு நாலேட்ஜ். இந்த பிசினஸ் எப்படி? இது நேச்சர் என்ன? எப்படி பண்ணணும்? எப்படி பண்றாங்கங்கிறத நீங்க கத்துக்கணும். அதுதான் வந்து இங்க சம்பாதிக்கிறவங்களுக்கும், சம்பாதிக்காம உள்ள ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல வந்து வெளியேறவங்களுக்கும் இருக்க வித்தியாசமே. ஏன்னா, அந்த வெஸ்டேஜ்ல நெறைய பேர் சேர்ந்திருக்காங்க. இந்தியால கிட்டத்தட்ட வந்து 25,00,000 பேருக்கு மேல சேர்ந்திருக்காங்க. ஓகே. இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4,00,00,000 பேர் ஐடி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 150,00,00,000 மக்கள் தொகையில 4,00,00,000 பேர் கிட்டத்தட்ட ஐடி போட்டிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஐடி போட்டுட்டு என்ன பண்றாங்க? ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சில மாசங்கள் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிர்றாங்க. அது அப்படியே மாதங்கள் கடந்து கடந்து ஒரு 1 வருஷம், 2 வருஷம்லாம் ஆயிருது. ஒரு சிலருக்கு 4 வருஷம், 5 வருஷம் கூட ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க சர்க்கிள்ல, அவங்க கான்டாக்ட்ல, அவங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது ஒரு பையன் வந்து வெஸ்டேஜ்ல சேர்ந்துட்டு சாதிக்கணும், சம்பாரிக்கணும்னு அவன் வந்து ட்ரை பண்றான். பட் ஆல்ரெடி 2, 3 வருஷங்களுக்கு முன்னாடி வெஸ்டேஜ்ல ஐடி போட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாம, ஒரு லாட்டரி டிக்கெட் மாரி வாங்கிட்டு விட்டுட்டு போன ஒருத்தர், அவருக்கு வந்து இவர் பண்றாரு வெஸ்டேஜ்ன்னு தெரிய வந்து அட்வைஸ் பண்றாரு. நான் பார்க்காத வெஸ்டேஜா? நான் பார்க்காத டைரக்ட் செல்லிங்கா? இதெல்லாம் ஒண்ணும் சம்பாரிக்க முடியாது. இதெல்லாம் டைம் வேஸ்ட். இதெல்லாம் பண்ணாத. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. போய் வேலைய பாரு. இதுலலாம் சம்பாரிக்க முடியாது. இதெல்லாம் பண்ணா எப்படி வந்து வாழ்க்கை ஓடும்? ஓகேவா? அப்படி சொல்லி வந்து அந்த பண்ணணும்னு நெனைக்கிறவனையும் கெடுத்து விட்டுர்றாங்க. அப்படிதான் இருக்கு நம்ம நாடு. ஓகேவா? நீங்க வந்து மலேசியாலலாம் போனீங்க அப்படின்னா, மலேசியா, சிங்கப்பூர்லலாம் டைரக்ட் செல்லிங் பண்றவங்களுக்குன்னே ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கு. டைரக்ட் செல்லிங் பண்றவனுக்கு தான் பொண்ணே தருவாங்க, மலேசியால. ஓகேவா? டைரக்ட் செல்லிங் பண்ணா தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. வேலை நல்ல ஒரு கேரண்டீடு ஒரு ஸ் ஒரு இன்கம் சோர்ஸ்ல இருக்காங்க. இன்கம் சோர்ஸ் வந்து
சோர்ஸ்னா என்ன? ஓகேவா, அங்க இருந்து தண்ணி எடுக்க எடுக்க வந்து வத்தவே வத்தாது, வத்தாத கிணறு. அது மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு இன்கம் சோர்ஸ் தான் வந்து வெஸ்டேஜ், அந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிநாட்டுல எல்லாம் பாக்குறாங்க. நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா, மலேசியால எல்லாம் அப்படிதான். அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்ல பேர் இருக்கு. ஓகேவா, அங்கேயே எத்தனையோ தமிழர்கள் வாழ்றாங்க. நீங்க சும்மா விசாரிச்சு பாருங்க, நான் ஒன்றும் பொய் சொல்லல. அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல வந்து நிறைய வந்து போலியான நிறுவனங்கள், கம்பெனிகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஆள் சேர்த்தக்கூடிய கான்செப்ட்ல நிறைய வந்து பேரை கெடுத்து விட்டு சீட்டு போடுறது, இன்ட்ரெஸ்ட் 10 மடங்கு தரேன். ஓகேவா, நீங்க வந்து 1 லட்சம் கட்டுங்க, மாசம் மாசம் உங்களுக்கு வந்து 25,000 ரூபா நான் தரேன். ஓகேவா, கிரிப்டோ கரன்சி அது இதுன்னு ஏகப்பட்ட இது வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதனால வந்து மக்கள் இந்த கான்செப்ட்னாவே பயப்படுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்னாவே வேலைங்கிறதே ஒன்றும் கிடையாது, வேலையெல்லாம் இல்லை, சும்மா சேர்ந்துட்டு காசை போட்டுட்டு வெயிட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. இதை வந்து மாறும், மாறாம போகாதுங்க, இப்படியே இருந்துராதுங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல ஆஹ், அந்த 2 வீலர் 4 வீலர்லாம் வந்து 1970s 80s எல்லாம் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு வந்து பெட்ரோல் ஊற்றணும், இல்லை டீசல் ஊற்றணும். ஓகேவா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் வந்து வண்டியை வந்து அமெரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை லண்டன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நான் வந்து என் ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை எப்படி நான் பயன்படுத்த முடியும்? ஓகே, அது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ், ஒரு வண்டி, ஒரு பெட்ரோல் டீசல் ஊத்தி ஒரு வண்டி வந்து ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல கண்டுபிடிச்ச உடனே அடுத்த வருஷமே வந்து இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து என்ன பெட்ரோல் பங்க்கும் பெட்ரோல் டீசல்லாம் வந்து பெட்ரோல் பங்க் எல்லாம் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஓகே, ஒரு டெக்னாலஜி வருது அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு பீரியட் எடுக்கும். ஓகேவா, பாருங்க, அதுக்கப்புறம் போயிட்டு வந்து எத்தனை பெட்ரோல் பங்க் அதுக்கப்புறம் வந்து இன்னமும் எத்தனையோ பக்கம் இன்னமும் பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்கே இல்லாத ஊரும் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். ஒரு கரண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, பல்ப் எரியுது. ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஒரு பல்ப் எரியுதுன்னா கரண்ட். ஓகேவா, கரண்ட் எல்லா பக்கமும் கரண்ட் வந்து பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த இன்ஃப்ரா வந்து அதெல்லாம் கஷ்டங்க. அதெல்லாம் பவர் எப்படிங்க எல்லா பக்கமும் கம்பத்தை நட்டு அந்த கம்பத்து வழியா ஒயரை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்க அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து கரண்ட் லைட்ல உட்காந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஓகேவா, அதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. நாடு ஃபுல்லா வந்து கம்ப நெட்டு ஒயர் இழுத்து அதுல பவர் கொடுக்கணும். பவர் மூலியமா யாராவது கையை வச்சுட்டாங்கன்னா அதுல பிரச்சனை. ஓகேவா, அதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்க நான் சொல்றது. இத இப்ப கரண்ட் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த இந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து இந்த மாதிரி கம்பம் நட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வீடுக்கும் கொடுக்கணுங்கன்னு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கும். கேட்கறவன் பைத்தியக்காரன், இதெல்லாம் வந்து நடக்குமா, நடக்கும் அப்படின்னு தானே யோசிச்சிருப்பாங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க. ஆனா பண்ண முடியும்னு ஒருத்தர் நம்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணதுனால தாங்க இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் பங்க் ஊர் ஃபுல்லா இருக்கு, கரண்ட் வீடு ஃபுல்லா கிடைக்குது, எல்லா கண்டுபிடிப்புகளும் வருது. ஓகேவா, ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு இன்வென்ஷன் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பிரிண்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ பிரிண்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனேயும் வந்து ஒரே அட்டம்ப்ட்லயா கண்டுபிடிச்சாங்க? பல வருஷம் அதுக்காக போராடுவாங்க. கடைசியா அந்த ப்ராடக்ட் வந்து சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா, ஓகேவா, அந்த கடைசி ப்ராடக்ட் வந்து சக்சஸ் ஆகிறது அதுக்கு முன்னாடி எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதோட மொத்த ரிசல்ட் தான் இது. ஓகேவா, ஏன்னா எல்லாரும் இப்ப நான் எதுக்கு இந்த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும், நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன், நான் பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தா அவ எந்த உலகத்துல எந்த பொருளுமே வந்திருக்காதுங்க. எல்லாரும் வேலைக்கு போனாங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நம்ம கண்ணுல பாக்குறது, நம்ம பயன்படுத்துறது, நம்ம ஃபீல் பண்றது, எடுக்கிறது, பிடிக்கிறது எல்லாமே வந்து ஒரு பிசினஸ் மேனாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா, ஒருத்தர் வந்து பெண்ணை ரிசர்ச் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து பிளாஸ்டிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து வாட் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி வந்து சேரு, கம்ப்யூட்டரு, அதுல வந்து ஒரு புது டெக்னாலஜி, அதுல வந்து ஒரு இது அப்படி இப்படி நோட்டு, பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஒரு எத்தனையோ சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி வந்து என்ன பண்றாங்க? அப்ப நம்ம வந்து மட்டும் ஏன்னா வேலையிலேயே இருக்கிறோம், வேலைக்கு தான் போகணும், வேலையை விட்டா வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம அந்த மைண்ட்லயே இருந்தோம்னா எப்படி வாழ்க்கை மாறும்? ஓகேவா, நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. இதை நம்ம கற்றுக்கணும். அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுக்கணும். ரெகுலராக ட்ரைனிங் வரணும். இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து அப் டு டேட்லேயே இருக்கணும். பிஸ்னஸ் விட்டு விலகி போயிடக்கூடாது. நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் டெய்லியும் பார்க்குறீங்க, 2 நாள் 4 நாள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா அது பழகிரும். அது ஏதோ வந்து ரொம்ப ஏதோ வந்து அந்த டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தோணும். அது அப்படியே பழகிரும். அப்புறம் பிஸ்னஸே பண்ண முடியாது. சரி நம்ம தான் ட்ரைனிங் எதுக்கு போகணும், இன்கமும் வரல அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ட்ரைனிங் ஒன்றும் செட் ஆகலை, இன்கமும் வரல, நம்ம எதுக்கு அட்டன் பண்ணணும் அப்படி தான் உங்களுக்கு தோணும். அப்படி ஏன்னா நம்ம மனசு வந்து எப்பயுமே வந்து இது பண்ண வேண்டாம், இது கம்ஃபர்ட்டாக இல்லை, இது வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்டை வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. நம்ம மைண்ட்ல வந்து 1008 சிந்தனை வருங்குவாங்க. 1008லாம் இல்லை, பல ஆயிரம் வரும். 20,000 30,000த்துக்கு மேல வரும். ஒரு நாளைக்கு அந்த சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுல நிறைய நெகட்டிவா தான் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு நாள் நீங்க மீட்டிங் ஸ்கிப் பண்ணீங்கன்னாவே, வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தொடர்ந்து வேணாம் அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும். அதை தாண்டி வந்து போராடி வந்தாதான் சாதனை பண்ணவே முடியும். சாதனை பண்ணவே முடியும். ஓகே. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல அட்டெம்ப்ட் வந்து தோத்து போயிருப்பாங்க. பல டைம் தோத்து போயிருப்பாங்க. பல 100 டைம், பல 1000 டைம் வந்து அந்த டெஸ்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணி 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 தோத்து போய் ஃபைனலா ஒரு மெடிசன் எடுத்துக்கோங்க. ஓகே. ஒரு மெடிசன் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் எத்தனையோ டிசீஸ்க்கு வந்து இன்னமும் மெடிசனுக்கு வந்து இன்னமும் டெஸ்ட் போயிட்டு எத்தனை வருஷமா எவ்வளோ அட்டெம்ப்ட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. போயிட்டு தானே இருக்கு. எத்தனையோ ப்ராடக்ட் இது மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து வேக்சின் அது இதுன்னு கொடுக்குறாங்க. அவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா நம்ம நிலைமையில என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? ஓகேவா? இந்த பிசினஸை வந்து கத்துக்கோங்க. சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணுங்க. என்னால முடியாதது ஒண்ணும் கிடையாது. இத்தனை பேர் இங்க சம்பாதிக்கிறாங்கும் போது என்னால மட்டும் ஏன் முடியாது? என் மனசு மட்டும் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு? நான் வந்து முட்டு கொடுப்பேன். நான் வந்து தொடர்ந்து நிப்பேன். நான் வந்து விடமாட்டேன். ஓகேவா? 2ல ஒரு கை பார்க்காம விடமாட்டேன். கண்டிப்பா நான் சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாங்க. ஓகேவா? திரும்ப வந்து லேர்ன் பண்ணுங்க. திரும்ப உள்ள வாங்க. எந்த கேப் ஏதாவது இன்கேஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு சில அன்அவைலபிள் சுச்சுவேஷன்னால வந்து ஏதாவது 1 நாள் 2 நாள் ட்ரைனிங் மிஸ் பண்ணாலும் திரும்ப அடுத்த நாள் வந்துருங்க. தப்பே கிடையாது. நீங்களா வந்துருங்க. அதே மாதிரி மிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த நாள் வந்து நீங்களே உங்க அப்ளைனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ப்ரோ இன்னைக்கு ஏதோ வர முடியல. முடிஞ்ச வரைக்கும் 100ல ஒரே 1% சான்ஸ் இருந்தா கூட நீங்க வந்துடணுங்க ட்ரைனிங். ஓகேவா? 100ல 1% நான் அட்டன் பண்றதுக்கு ஏங்க போன்ல தான் அட்டன் பண்ண போறீங்க. நான் டெய்லியுமா எங்கேயாவது வந்துருங்க. போன் எங்க நீங்க வெளியே போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, போனை நீங்க வந்து ஹெட்போனை போட்டுக்கிட்டீங்கன்னா மீட்டிங் பாட்டுக்கு லிசன் பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்சிச்சு. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்து அட்டன் பண்ணணும். முடியாத டைம்ல வெளியே போனா கூட போனை மீட்டிங்கை லிசன் பண்ணிக்கிட்டே நீங்க அந்த வேலையை பண்ணிடலாம். ஓகே. அதுவும் முடியாது போன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனா இருந்தா மட்டும்தான் உங்க லீடர்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அடுத்த நாள் இருந்து திரும்ப வந்துடணும் ட்ரைனிங். ஓகே. இதை வந்து ஹேபிட்டா வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றதுக்கான முக்கியமான ஒரு சீக்ரெட்டே. ஓகேவா? நீங்க சக்சஸ் பண்ணணும், இதுல ஒரு நாள் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்குமே ட்ரைனிங் மட்டும் விடக்கூடாது. நிறைய வந்து உங்களுக்கு உங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வரும். இது முடியாது, நடக்காது, ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்க மனசு. அது எல்லாத்தையும் தாண்டி முடியும் 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 முடியும், நான் பண்ணுவேன், விடவே மாட்டேன். எத்தனை டைம் சொன்னாலும் நான் விட மாட்டேன். நான் தொடர்ந்து ட்ரைனிங் வருவேன், தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி நான் விடவே மாட்டேன், முயற்சியை விடவே மாட்டேன்னு அதுக்கு அது அது ஒரு கட்டத்துல வந்து அது சொல்றது நின்றும். ஓகேவா? ஓகேவா? அந்த அசசரி மாதிரி அந்த மைண்டுக்குள்ள அந்த மூளை அந்த மனசு வந்து சொல்றது வந்து ஒரு கட்டத்துல நின்றும். ஏன்னா நீங்க அது பழகிரும். அதை டாமினேட் பண்ணணும் நீங்க. அது கூட போராடுறது தாங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட வெற்றியே. ஓகேவா? நீங்க ரெகுலரா ட்ரைனிங் வரணும். இந்த பிசினஸ்க்கு உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணணும். என்ன எதுனே புரியாம அப்படியே வந்து சக்சஸ் பண்ணிடணும், அப்படியே ₹1,00,000 இன்கம் வந்துடணுங்கிறதெல்லாம் உண்மையா பிராக்டிகலா நடக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. அப்படி யாருக்குமே நடக்கலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு நடக்கும்? சரி, ஓகே. இப்போ வந்து நான் இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் லீடர் கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ, அவரை வந்து இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவார். அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணுவார். என்ன இந்த பிஸ்னஸில் வந்து இன்னும் நிறைய நாலேஜ் வந்து கொடுப்பாரு. பிஸ்னஸை பற்றி, கம்பெனியை பற்றி, டீமை பற்றி, இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். எல்லாமே நோட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே உங்கள் லீடர்கிட்ட கேளுங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் கேளுங்க.
ஓகே, அந்த பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஓகேவா? இந்த பிசினஸ்ல வந்து 1000 படிக்கட்டு இருக்குங்க. ஒருத்தர் 2வது படிக்கட்டுல இருப்பீங்க, 4வது படிக்கட்டுல இருப்பீங்க, 10வது படிக்கட்டுல இருப்பீங்க. ஓகேவா? நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய்க்கிட்டே இருக்கு. சரி, ஓகே. தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல்த். மார்க்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.